ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரும் நான் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே இந்த 3 மாதங்களை கடந்து இந்த 4வது மாதத்தின் முதல் தேதியை தேவன் நமக்கு காணும்படியாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். என் தேவன் மிகவும் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். பாருங்களேன், இந்த வருடம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார். எவ்வளோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், வேதனைகள் வந்த போதும் கர்த்தர் கைவிடாதபடி மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் அப்படி செய்ய ஒரு நல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனாலும் இந்த மாதத்திலே கர்த்தர் பேசுகிற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னால் நாம் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே கருமையானவர்களே. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது வந்திருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நமக்கு பேசப்போகிற வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நமக்கு போதுமானதாயும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இன்னும் வளர்க்கிறதாயும் இருக்க வேண்டும் இல்லையா? ஏனென்றால் நம் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் துவங்க போகிறோம். விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் கேட்கிற வேளையிலே கர்த்தரின் அநேக ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் இப்போ வாசிக்க கேட்போம். யோபின் புஸ்தகம் அதிலே 37ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். யோபு 37 5ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பாருங்க, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த மாதத்தில் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். நாம் இந்த 4வது மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். காரணம், தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிறார் இல்லையா? கர்த்தர் இந்த மாதத்தில் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எல்லா காரியத்தையும் நம்மளை இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை இந்த மாதங்களில் செய்ய போகிறார். கிரகிக்கக்கூடாத காரியம், அதாவது நம்ம நினச்சி பார்க்காதது. சொல்லுவோம்ல, நான் நினச்சி கூட பார்க்கல, இது நான் கிடைக்கும்னு நினைக்கல, இது எப்படி தான் வந்ததுன்னு எனக்கு தெரியலை. அதாவது நம்ம நினைக்காதது, சிந்திக்காதது ஒன்றை தேவன் இந்த மாத்திரை கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கிரகிக்கக்கூடாத காரியம் சொல்வது ஒரு ஆச்சரியமானது, ஒரு அதிசயம் இல்லையா? கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இல்லை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஒரு ஜனங்கள் முன்னால் நான் செய்வேன். அதிசயங்களை காண பண்ணுகிறேன்னு சொன்ன தேவன் இப்பொழுது இந்த மாதத்தில் கிரகிக்கக்கூடாத ஒரு காரியங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதாவது நான் நினைக்கல, ஆனால் இது எனக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது, எப்படி வந்தது, வழியே தெரியல. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு நான் நினையாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு என்று எனக்கு அநேக சாட்சி சொல்ல போகிறீங்க. விசுவாசி என்னோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் தேவன் விரும்புகிறார் எனக்கு அருமையானவர்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவைகளாய் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்களேன், விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கிரகிக்கக்கூடாத ஆச்சரியமான பெரிய காரியங்கள் எல்லாம் என் தேவன் நமக்கு செய்கிறேன்னு சொல்லும் போது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதாவது எப்படி சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனால் போகும். இப்போ பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் இல்லையா? அது கிடைக்காது நினச்சா கிடைக்கும். தேவன் எனக்கு தருவார், அவரால் முடியும். ஏன்னா அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் சொல்கிறார், கிரகிக்கக்கூடாத காரியங்களை நான் செய்வேன். இந்த மாதத்தில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள் இல்லையா? தரிசனத்தில் பாருங்களேன், கர்த்தர் இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த மாதத்தில் அநேக இடத்துல சொப்பனத்திலும் தரிசனத்திலும் கர்த்தர் பேச போகிறார். ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லோருடைய இருதயத்தையும் நான் ஆராய்ந்து அறிந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த நாள் வரைக்கும் அவருடைய திருத்தி எல்லா உபத்திரவங்களை நான் மாற்றி போட போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போறீங்க. காரணம், நீ விசுவாசிங்க.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவனிடத்தில் விசுவாசம், ஏன்னா அவர் சொல்ல விசுவாசம் இல்லாமல் நான் நம்ம பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பேரிலே விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் நேரங்களை காலங்களை நாம் கர்த்தர் கேட்டு ஒதுக்க வேண்டும் என கருமையானவர்களே. உங்கள் ஜெப நேரங்களை இன்னும் கூட கொஞ்சம் கூட்டி ஜெபிங்க. மணிக்கணக்காய் பாதத்தின் அருகே உட்கார்ந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கும்படியா என் தேவன் உங்கள் வீட்டு வாசற்படிகளின் கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்தேன், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். பாருங்கள், நம்ம இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் சமாதானம் இல்லையா? கர்த்தர் நம்மளை தேடி வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த நாளில் நாம் ஜெபிக்கிறதுலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதாவது கிரகிக்கக்கூடாத காரியங்களை தேவன் செய்கிறார் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டோடைய பாதம் இன்னைக்கு உங்களுக்கு அருமையானதாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு கசப்பாக இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஜெபிக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. வேத வாசிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனால் ஜெபிக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாதத்தின் அருகே உட்காருங்க. அவங்களுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து நீங்கள் கர்த்தரிடத்திலே பேசுகிற வேளையிலே அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவங்க. என் தேவன் அநேக காரியங்களை குறித்து நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. இது எப்படி ஆகுமோ, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, என் குடும்பம் இப்படி இருக்கிறதே, என் கணவன் இப்படி இருக்கிறார், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறதே, என் எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் இன்னும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், இது எப்படி ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், நான் கிரகிக்கக்கூடாத காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக இது அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நினையாத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஆஃபீஸில் மற்றும் வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறார். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழுகிற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை துவங்குங்க. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை காணும்படியாய், உங்களோடு கூட பேசும்படியாய் உங்கள் வீட்டுக்குள்ளே என் தேவன் வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். உங்கள் வேதனையான காலங்கள் எல்லாமே உங்களை விட்டு மறைந்து போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் இருந்த எல்லா உபத்திரவங்கள், கண்ணீர், துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றப் போகிறேன். நான் ஒரு புதிய காரியத்தை நான் இதை மாத்திரம் செய்ய போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தரால் எல்லாமே முடியும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். உங்கள் சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நீ கிரகிக்கக்கூடாத காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஆமென். விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை துவங்குங்க. இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். தேவன் உங்களுக்கு நல்லவராய் வல்லவராக இருக்கிறார். அநேக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். தேவன் உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் உயிர் தெழப்படுவீர்கள். உங்கள் பிரச்சனைகள், உபத்திரவத்திலிருந்து நீங்கள் உயிர் தெழப் போகிறீர்கள். உங்களுடைய எல்லாவித போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் எழுப்பி உங்களை நிற்க வைக்க போகிறார். தேவனால எல்லாமே முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எனக்கு அருமையானவர்களை, விசுவாசத்தோடு கூட இந்த வாக்குத்தத்தை உரிமையை பாராட்டுங்க. தொடர்ந்து கர்த்தர்களோடு இருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை எனக்கு என்ன கர்த்தர் செய்ய போகிறார், என் தேவன் என்னை என்ன அதிசயங்களை செய்ய போகிறார் என்று இந்த நாளில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்பொழுது அற்புதங்களை என் தேவன் செய்வீராக. இந்த மாதத்திலே அவர்கள் அதிசயங்களை காண்பார்களாக. நீர் சொன்னீரே, இருக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்றப்பா. நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளில் இந்த மாதத்திலே தேவன் செய்வீராக. உமால் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் செய்ய முடியுமப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் குடும்பமாய் ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. கர்த்தர் அவளை பலப்படுத்துவீராக. உன்னத மானுடைய பலன் இப்பொழுது அவள் மேல் நிழலிடுவதாக. கர்த்தர் இப்பொழுது அவளை தொடுவீராக. அவருடைய பிரசன்னம் அவள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இந்த மாதத்தில் அகற்றி போடுங்கப்பா. அவர்களை நோக்கி பார்க்க முடியும் அதிசயங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. ஜெப நேரத்தை கூட்டி உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது அப்பா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கட்டளையிடுவீராக. நிச்சயமாகவே கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரையும் கர்த்தர் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை ருசிக்கட்டும் அப்பா. எல்லா தடைகளையும் தேவன் உடைப்பீராகப்பா. விடுதலையோடு ஆராதிக்கவும் உண்மை தேடவும் என் தேவன் வழியை தரங்கப்பா. விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. நாள்தோறும் அவளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நீங்கள் நினைக்கிறது போல நீங்கள் கிரகிக்கக்கூடாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை உறங்கி பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறுங்கள். தேவன் நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் இல்லையா? இயேசு உங்களை நேசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களை உங்களை கர்த்தர் உயர்த்த முடியாத திட்டம் கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து விசுவாசித்து ஆண்டுடைய காலத்தில் உட்கார்ந்து ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.